வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூன் 18ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ எப்பவும் போல கிளாஸ் ஆரம்பிக்கிற முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதனுடைய ஃபிளாஷ்பேக் ஒரு வாட்டி நம்ம பார்த்துட்டு தான் கிளாஸ்க்குள்ள போவோம். அந்த வகையில ஜூன் 17ஆம் தேதியுடைய ஃபிளாஷ்பேக் பார்த்துடலாமா? வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அக்ரி ட்ரோன் ஹப் இனாகிரேட்டட்? இந்தியாவின் முதல் வேளாண் ட்ரோன் மையம் எங்கு திறக்கப்பட்டதுன்னா தமிழ்நாட்டுல சென்னையில. ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, விச் ஸ்டேட் லான்ச் த தலிக்கி வந்தனம் ஸ்கீம்? எந்த மாநிலம் தாய்க்கு வணக்கம் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியது அப்படின்னா ஆந்திர பிரதேசம். ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, வாட் இஸ் இந்தியாஸ் டோட்டல் இன்ஸ்டால்ட் விண்ட் எனர்ஜி கெப்பாசிட்டி? இந்தியாவின் மொத்த நிறுவப்பட்ட காற்றாலை ஆற்றல் திறன் என்ன அப்படின்னா 51.5 கிகாவாட். ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, MI6 இஸ் த ஸ்பை ஏஜென்சி ஆஃப் விச் கண்ட்ரி? MI6 என்பது எந்த நாட்டின் உளவு நிறுவனம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூகே உடையது. அடுத்த கேள்வி, ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் த கமிட்டி டு இன்வெஸ்டிகேட் அகமதாபாத் பிளேன் கிராஷ்? அகமதாபாத் விமான விபத்தை விசாரிக்கும் குழுவின் தலைவர் கோவிந்த் மோகன், உள்துறை செயலாளர். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், ஹூ ரிசீவ் த ஹையஸ்ட் ஹானர் ஆஃப் சைப்ரஸ்? சைப்ரஸ் நாட்டின் மிக உயரிய விருதை பெற்றவர் நரேந்திர மோடி. அடுத்த கேள்வி, விச் இன்ஸ்டிடியூஷன் ஒன் த ஃபுட் பிளானட் பிரைஸ் 2025? 2025ஆம் ஆண்டுக்கான உணவு கிரக பரிசை வென்ற நிறுவனம் எது அப்படின்னா நிட்ரோகேப்ட். ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் ISSF வேர்ல்ட் கப் 2025? உலகக்கோப்பை, அந்த துப்பாக்கி சுட உலகக்கோப்பையில் இந்தியாவின் இடம் என்ன அப்படின்னா 3. அடுத்த கேள்வி, வேர்ல்ட் டே டு காம்பேட் டெசர்டிபிகேஷன் அண்ட் டிராட் இஸ் அப்சர்வ்ட் ஆன்? உலக பாலைவனமாக்கல் மற்றும் வறட்சி எதிர்ப்பு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறதுனா ஜூன் 17. இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போயிடலாம். ஜூன் 18 மக்களே. அதுக்கு நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் குரூப் 2க்கான டெஸ்ட் பேட்ச் பூஸ்டர்ஸ் பேட்ச் ஜூன் 23, இன்னும் 5 நாள்ல நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. 5 டேஸ்ல மொத்தம் 38 டெஸ்ட் இருக்கும். இதுல 2 விதமா இருக்கு. ஒன்னு ஜெனரல் ஸ்டடீஸ் பிளஸ் ஜெனரல் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம், இல்ல ஜெனரல் ஸ்டடீஸ் பிளஸ் பொது தமிழ். GS கேள்வி ரெண்டுலயுமே தமிழ்ல இங்கிலீஷ்லயும் இருக்கும். ஸ்கூல் புக் வைஸ் டெஸ்ட் முதல்ல கவர் பண்ணிடுவோம். அடுத்து சிலபஸ் வைஸ் டெஸ்ட், கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட், பாலிசி நோட், பட்ஜெட் டெஸ்ட், இது எல்லாமே இன்க்ளூட் ஆயிரும் உங்களுக்கு. டெஸ்ட் கூகுள் ஃபார்ம் மெத்தட்ல நடக்கும். கொஸ்டின் பேப்பர் PDF, எக்ஸ்பிளேஷன் PDF எல்லாமே உங்க வாட்ஸ்அப்கே அனுப்பிடுவோம். ஸோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ஃபீஸ் 2499 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜூன் 23 பேட்ச் ஸ்டார்ட் ஆக போது. யாரெல்லாம் குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்றவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது நம்மளுடைய 3வது பேட்ச். ஓகேவா? குரூப் 2ல 3வது பேட்ச். ஸோ இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம் மக்களே. முதல்ல நேஷனல் நியூஸ். ஸோ நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்கன்னா முதல் கேள்வி, விச் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு அடாப்ட் voting சிஸ்டம் ஃபார் அர்பன் போல்ஸ்? நகர்ப்புற தேர்தல்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு முறையை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் எது? ஒன்றும் இல்லை, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு எலெக்ஷன் நடக்குது, ஓட்டு போடுறதுக்குன்னா எப்படி போய் போடுவோம்? அதாவது நம்ம காலையிலயோ மதியமோ சாயந்தரமோ வீட்டுல இருந்து ஓட்டர் ஐடி எல்லாம் எடுத்துட்டு பக்கத்துல எங்க நம்ம ஓட்டிங் பூத் வாக்குச்சாவடி இருக்கோ அங்க போயிட்டு லைன்ல நின்னுட்டு போட்டுட்டு வரதுக்குள்ளே ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் மேலே ஆயிடும். ஓகேவா? சோ இதனாலேயே நிறைய பேர் வாக்களிக்கவே போக மாட்டாங்க. இப்ப வீட்டுல பிரெக்னன்ட் லேடி இருப்பாங்க, இல்ல வயசானவங்க இருப்பாங்க, அதுக்குன்னு தனித்தனி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஆனா யாரும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இல்ல பெரிய அளவுல. அதனால பீகார்ல என்ன பண்ண போறாங்க அப்படின்னா மொபைல்லே ஓட் பண்ணிக்கலாம். அதாவது வாக்குச்சாவடிக்கே நீங்க போக வேண்டாம். ஓகேவா? அதாவது ஓட்டிங் பூத்துக்கே போகாம மொபைல்லே ஒரு ஆப் மூலமா நீங்க இது பண்ணிக்கலாம். ஓகேவா? பீகார்ல புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப பீகார்ல இந்த ஜூன் கடைசியில பாத்தீங்க அப்படின்னா அங்க லோக்கல் பாடி, அதாவது அந்த முனிசிபாலிட்டி எலெக்ஷன்லாம் நடக்க போகுது. அதுல ஒரு ஆப். ஓகேவா? இந்த ஆப்பினுடைய பெயர் என்ன அப்படின்னா இ ஓட்டிங். இந்த ஆப்புடைய பெயர் இ ஓட்டிங் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் பீகார், பிஹெச்ஆர். இதான் இந்த ஆப் உடைய இது. இதே மாதிரி இன்னொரு ஆப்பும் ரெண்டு ஆப் யூஸ் பண்றாங்க. அப்போ உங்க எல்லாருக்கும் டவுட் வரும், சார் இப்போ நம்ம ஆப்ல ஓட்டு போட்டா நம்ம ஓட்டை யார் வேணாலும் மாத்தி போட்டுடலாமே? அப்படிதான் கிடையாது. நிறைய இதுல செக் வச்சிருக்காங்க. நிறைய செக்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க ஆன்லைன் டெஸ்ட் எல்லாம் எழுத போவீங்கல்ல, இப்போ ஒரு SSC, ரயில்வே, இல்ல உங்களுக்கு பேங்கிங் எக்ஸாம் எழுத போகும்போது நீங்க டெஸ்ட் எழுதும்போது உங்களுடைய ஃபேஸ் ரெகக்னைஸ் ஆகும், லைவா ஃபேஸ் ஸ்கேன் ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஆப்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. லைவ் ஃபேஸ் ஸ்கேனரா இருக்கட்டும், ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டமா இருக்கட்டும். அதே மாதிரி உங்களுக்கு இது ஃபுல்லா இந்த மாதிரி ஃபுல் செக்யூரிட்டி சிஸ்டம் ப்ராப்பரா இருந்தாதான் உங்களுடைய ஓட்டு அங்க விழும். இது முக்கியமா எதுக்காக அப்படின்னா, இப்ப நிறைய மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்கல்ல, இப்போ வேற இடத்துல போய் வேலை பாக்குறவங்க. இப்போ மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்னா இப்ப நிறைய பேர் பீகார்ல உள்ளவங்க எல்லாம் இங்கதான் நம்ம வேலை பார்க்காங்க. சோ அவங்க இங்க ஆப்ல வச்சு இது பண்ணிக்கலாம். இல்ல பிரெக்னன்ட் லேடிஸா இருக்கலாம், இல்ல வயசானவங்களா இருக்கலாம். இவங்க எல்லாருமே இந்த ஆப் மூலமா யூஸ் பண்ணி
அவங்க ஓட்டு போட்டுக்கலாம். உண்மையிலே ஒரு நல்ல முறை. ப்ரொவைடட் வந்து கரெக்டா நடந்துச்சு அப்படின்னா சூப்பர். பீகார்ல தான் இத பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு எலெக்ஷன் கமிஷன்னு சொல்லும்போது ஒரு சின்ன ஃபேக்சுவல் டேட்டா சொல்லிடுறேன். நம்மளுடைய இந்திய தேர்தல் ஆணையம் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஜனவரி 25, 1950. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்பப்போ சின்ன சின்ன ஃபேக்சுவல் நியூஸ்லாம் சொல்லுவேன். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் போயிடலாமா? அடுத்த கேள்வி. வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் அசம்பிளி ஆஃப் த இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் செல்? சர்வதேச பெரிய பூனை கூட்டணியின் முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஓகேவா? முதல்ல இந்த இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் இதை வந்து ஃபுல் ஃபார்மா கூட கேட்கலாம். ஐபிசிஏன்னு கொடுக்கலாம். ஐபிசிஏனா என்னன்னா இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுங்க. இப்போ இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 9, 2023 தான் இந்த ஐபிசிஏ அப்படிங்கிற அமைப்பு உருவாகுச்சு. இதை யார் தொடங்கி வச்சா அப்படின்னா நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால தொடங்கி வைக்கப்பட்ட ஒரு 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 கூட்டமைப்பு. எங்க வச்சு இது பண்ணாரு அப்படின்னா மைசூர்ல. இது எதுக்காக அப்படின்னா நமக்கு ப்ராஜெக்ட் டைகர்னு ஒண்ணு இருக்குல்ல, ப்ராஜெக்ட் டைகர்னு புலிகள் திட்டம், அதனுடைய 50வது ஆண்டை வந்து 50th ஆனிவர்சரியை முன்னிட்டு இந்த ஐபிசி அப்படிங்கிற ஒரு உலக அமைப்பை வந்து உருவாக்குனாங்க. இந்த பிக் கேட் அப்படின்ற பெரிய பூனை, அந்த பெரிய பூனைனா என்ன? மொத்தம் வந்து 7 பெரிய பூனைகள் நம்ம உலகத்துல இருக்கு. ஓகேவா? 7 பெரிய பூனைகள் சொல்லும்போது அந்த பெரிய பூனை லிஸ்ட் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. டைகரு, அதாவது புலி, புலி, சிங்கம், டைகர், லயனு, லெப்பர்டு, அப்புறம் இந்த பூமான்னு சொல்லுவாங்க. இந்த பூமா சிம்பிள் இருக்குல்ல, அது பூமாங்கிறது ஒரு இதுதான். ஓகேவா? அதுவும் வந்து புலி மாதிரி ஒன்று தான். பூமா, அதுக்கடுத்து நமக்கு ஜாகுவாரா இருக்கட்டும், ஸ்னோ லெப்பர்டா இருக்கட்டும், அதாவது பனிச்சிறுத்தையா இருக்கட்டும், சீட்டா. இதுதான் வந்து நமக்கு 7 டைப் ஆஃப் பிக் கேட். ஓகேவா? இதுல பூமாவும் ஜாகுவாரும் நம்ம இந்தியால கிடையாது. பூமாவும் ஜாகுவாரும் இந்தியால கிடையாது. சோ இதனுடைய இந்த அமைப்பினுடைய ஹெட் குவார்டர்ஸ் வந்து நம்ம இந்தியால தான். ஓகேவா? இப்ப இந்த அமைப்பினுடைய முதல் மாநாடு நடைபெற்றது எங்க அப்படின்னா நியூ டெல்லி. இந்த மாநாட்டுல வந்து இந்த அமைப்பினுடைய தலைவராட்டு யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா பூபேந்திர யாதவ். பூபேந்திர யாதவ் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா நம்மளுடைய மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர், சுற்றுச்சூழல் துறை அமைச்சர், மினிஸ்டர் ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஓகேவா? அவங்கள தான் வந்து இந்த இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ்க்கு தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஐபிசிஏ பத்தின ஃபேக்சுவல் டேட்டா உங்களுக்கு எக்ஸாம்ல கேள்வியா கேட்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்க நமக்கு இது டைகர்னு சொன்னோடனே இன்னொரு இது ஞாபகம் வருது. இந்த கிராக்கடைல் ப்ராஜெக்ட் ஒன்று உண்டு. அதாவது கிராக்கடைல், அதாவது முதலைகள் பாதுகாப்பு திட்டம்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? முதலைகள் பாதுகாப்பு திட்டம் சமீபத்துல செய்திகள்ல வந்துச்சு. ஏன் அப்படின்னா நேத்து ஜூன் 17ஆம் தேதி வந்து கிராக்கடைல் டே. ஓகே, முதலை தினம். ஸோ வந்து 1975ல கிராக்கடைல் கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட் ஒன்று ஆரம்பிச்சாங்க ஒடிசால. ஓகேவா? இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எங்கேயாச்சும் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கும்போது உங்களுக்கு இது யூஸ் ஆகலாம். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட், விச் ஸ்டேட் அலோகேட்ஸ் ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டேட் பட்ஜெட் டு ஹெல்த்? ஓகேவா? எந்த மாநிலம் சுகாதாரத்திற்கு அதிக சதவீத பட்ஜெட்டை ஒதுக்குகிறது அப்படின்னா மேகாலயா தான். 8%. 100 ரூபாய்ல 8 ரூபா வந்து அவங்க ஹெல்த்துக்காக தான் செலவு பண்றாங்க மேகாலயா. ஸோ மேகாலயான்னு சொன்ன உடனே நமக்கு முக்கியமா ஞாபகம் வர வேண்டியது என்ன அப்படின்னா நமக்கு ஆக்சுவலி மேகாலயால இப்போ ஒரு அந்த ஹனிமூன் கப்பல் மர்டர் நடந்துச்சு. அது வேண்டாம், அதுல நமக்கு எக்ஸாமுக்கு தேவையில்ல. ஸோ மேகாலயான்னு சொன்ன உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு அந்த இடத்துல ஒரு ரொம்ப, அதாவது மேகாலயா ரொம்ப நல்ல அழகான ஒரு இயற்கை சூழல் மிக்கக்கூடிய ஒரு மாநிலம். அங்கே வந்து ஒரு மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி இருக்கு. நம்ம உலகத்திலே மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டின்னு கூட நிறைய இண்டெக்ஸ் எல்லாம் வரும். ஓகேவா? ஸோ பிர்னி ஹாட் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. ஸோ பிர்னி ஹாட் அப்படிங்கிற இடம் வந்து மேகாலயால தான் இருக்கு. இந்த இடம் வந்து ரொம்ப பொல்யூஷனா இருக்கும் போல பிர்னி ஹாட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ யாராவது போயிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணலாம். ஸோ மேகாலயால பிர்னி ஹாட் அப்படிங்கிறது. இது மட்டும் இல்லாம 39வது தேசிய விளையாட்டு போட்டிகள், 39th நேஷனல் கேம்ஸ், 39வது தேசிய விளையாட்டு போட்டிகளும் நமக்கு எங்க நடைபெற போகுது அப்படின்னா இதே மேகாலயால நடைபெற போகுது அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் நமக்கு நான் சொல்ற எல்லா பாயிண்ட்மே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. ஓகேவா? யூபிஎஸ்சி வரைக்கும் நம்மளுடைய கேள்விகள்ல இருந்து அப்படியே வந்து நம்ம கொடுத்த பாயிண்ட்ஸ்ல இருந்து வந்திருக்கு. ப்ரூஃப் கூட நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட், விச் மினிஸ்ட்ரி லான்ச் த தார்த்தி ஆபா ஜன் பாகிதாரி அபியான்? எந்த அமைச்சகம் தர்த்தி ஆபா ஜன் பாகிதாரி அபியானை அறிமுகப்படுத்தியது? இது வந்து ஒரு கேம்பெயின். ஓகே, ஒரு கேம்பெயின், ஒரு பிரச்சாரம்னு எடுத்துக்கலாம். ஓகே, இதை வந்து கேம்பெயினை வந்து யார் தொடங்கி வச்சாங்க, எந்த அமைச்சகத்தினுடையது அப்படின்னா பழங்குடியின விவகாரங்கள் துறை, ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி. ஓகேவா? ஒண்ணும் இல்லை, இது என்னன்னா அங்க அதாவது வந்து பழங்குடியின மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கேம்ப் மாதிரி போட்டு அவங்களுக்கு தேவையான திட்டங்களை வந்து அவங்கள்ட்ட கொண்டு சேர்க்கறதுக்கான ஒரு ஒரு பிரச்சாரம் தான் வந்து இந்த தார்த்தி ஆபா ஜன் பாகிதாரி அப்படிங்கிற அபியான். ஓகேவா?
அப்ப முழுக்க முழுக்க இது யாருக்கானது? ட்ரைபல் பீப்புளுக்கான எம்பவர்மெண்ட்கானது. பழங்குடியின மக்களுடைய முன்னேற்றத்திற்கான ஒரு முன்னெடுப்பு தான் இந்த தார்த்தியாபா ஜான் பாகிதாரி அபியான். நமக்கு ட்ரைபல் அஃபேர்ஸ்ன்னு சொன்ன உடனே நம்மளுடைய பழங்குடியின அமைச்சர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து ஜூயல் ஓரம். ஜூயல் ஓரம் அப்படிங்கிறது தான் பழங்குடியினத்துறை அமைச்சரா இருக்கக்கூடியவர். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட், விச் ஸ்டேட் டிக்ளேர்ட் 2025-35 to 35 as the decade of hydro power? 2025 to 35 ஆண்டை நீர் மின்சாரத்தின் தசாப்தமாக அறிவித்த மாநிலம் எது அப்படின்னா அருணாச்சல பிரதேசம். ஆப்ஷன் டி அப்படிங்கிறதா நமக்கு சரியான விடை. ஸோ அருணாச்சல் பிரதேஷ். ஸோ அருணாச்சல் பிரதேஷ் சொன்னோடனே ஒரு நேஷனல் பார்க் சொல்றேன், அதை நோட் பண்ணிங்க. நம்ம நிறைய டெய்லி மொத்தமா லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன்னா அது மறந்துடும். அப்பப்போ சொல்றதை நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மண்டையில் அப்படியே ஏறிக்கும். நம்தபா நேஷனல் பார்க். ஓகேவா? நம்தபா நேஷனல் பார்க் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா இது நமக்கு அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. அதே மாதிரி இன்னொரு நியூஸ் சொல்றேன். 2026 2025 2026 வந்து என்னவா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க? ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்றதுதான். அதாவது பெண் விவசாயிகளுக்கான ஆண்டு, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் விமன் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இதை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் விமன் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2026 ஆண்டை அறிவிச்சிருக்காங்க. யார் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா ஐநா. ஓகேவா? யுனைடெட் நேஷன்ஸ் அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் நியூஸ் போயிடலாம். சர்வதேச செய்திகள்ல பாத்தீங்க அப்படின்னா விச் கண்ட்ரி ஜாயின் பிரிக்ஸ் as its 10th பார்ட்னர் கண்ட்ரி? பிரிக்ஸ் நாட்டின் 10வது கூட்டாளி நாடாக இணைந்த நாடு எது? நல்லா புரிஞ்சுக்கோங்க. 10th மெம்பர் இல்ல, பார்ட்னர் கண்ட்ரிங்கிறது வேற, மெம்பருங்கிறது வேற. 10th பார்ட்னர் கண்ட்ரியா யார் சேர்ந்திருக்காங்க அப்படின்னா வியட்நாம். நமக்கு பிரிக்ஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து யாரெல்லாம் உறுப்பினர்கள் தெரியும். ஸோ பிக்கு வந்து பிரேசில், ரஷ்யா, அப்புறம் இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, ஈஜிப்ட், எத்தியோப்பியா, அப்புறம் ஈரான், யுஏஇ, அப்புறம் இந்தோனேஷியா. ஓகேவா? சோ இந்த 10 நாடுகளும் உறுப்பினர் நாடுகளா இருக்காங்க. இது 10வது கூட்டாளி நாடு. பார்ட்னர் கண்ட்ரியா யார் சேர்ந்திருக்காங்க அப்படின்னா வியட்நாம். சோ பிரிக்ஸினுடைய அந்த 16வது உச்சி மாநாடு சமீபத்தில் நடைபெற்றது எங்க அப்படின்னா கசன் அப்படிங்கிற இடம் ரஷ்யால. சோ கசன் ரஷ்யால தான் பாத்தீங்க அப்படின்னா பிரிக்ஸினுடைய 16வது உச்சி மாநாடு நடைபெற்றது. ஓகேவா? பிரிக்ஸினுடைய இந்த பேங்க்கும் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நியூ டெவலப்மெண்ட் பேங்க், புதிய வளர்ச்சி வங்கி. புதிய வளர்ச்சி வங்கி அப்படிங்கிறது யாருடையது அப்படின்னா புதிய வளர்ச்சி வங்கி யாருடையது அப்படின்னா பிரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், சர்வதேச அமைப்பினுடையது அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இன்னொரு நியூஸ் பாத்தீங்க அப்படின்னா பாலி இருக்குல்ல, இந்தோனேஷியால பாலி. அந்த பாலியில வந்து வல்கனோ எரப்டாரனால ஃபிளைட் எதுவுமே இந்தியால இருந்து போற ஃபிளைட் எதுவுமே வந்து நாங்க லேண்ட் பண்ண இந்தியாவில் எங்க இருந்து பாலி போற ஃபிளைட்டும் லேண்ட் பண்ணல, திரும்ப அவங்க நாட்டுக்கே அமுச்சு விட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட் செய்தி எல்லாம் நோட் பண்ணிக்க வேண்டாம், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி நாட்டுல அங்கங்க நடக்குது அப்படின்னு. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்ல டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பவர், ஒரு வித்தியாசமான சக்தி. ஸோ இது அப்படியே இங்கிலீஷ்லயே படிச்சுக்கோங்க. டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பவர் இஸ் த புக் ரிட்டன் பை. இது வந்து ஒரு நினைவு குறிப்பு, மெம்வாயர் அப்படின்னு சொல்லுவாங்க. மெம்வாயர்னா தன்னுடைய நினைவு குறிப்புகள் எல்லாத்தையும் ஒரு புத்தகங்களா எழுதுறத மெம்வாயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாருடைய நினைவு குறிப்பு அப்படின்னா ஜெசிந்தா ஆர்டன். ஜெசிந்தா ஆர்டன் வந்து நியூசிலாண்டினுடைய முன்னாள் பிரதமரா இருந்தவங்க தான் ஜெசிந்தா ஆர்டன். இவங்களை பத்தி அந்த கொரோனா டைம்ல எல்லாம் இவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. கொரோனா டைம்ல வந்து நியூசிலாந்துல வந்து அந்த அளவுக்கு கொரோனா உள்ள பெரிய அளவுக்கு போகல, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்க நல்லா வந்து எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜெசிந்தா ஆர்டன் இப்போ வந்து நல்லா பண்ணாலே அடுத்தது இருக்க முடியாது இல்ல. ஸோ அந்த மாதிரி தான் ஜெசிந்தா ஆர்டன் வந்து இப்போ அங்க பிரைம் மினிஸ்டர், எக்ஸ் பிரைம் மினிஸ்டர். ஓகேவா? அப்புறம் இந்த அலியாவாட்டி லாங்குமார் அப்படின்னு இருக்காருல, இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியாஸ் அம்பாசிடர் டு நார்த் கொரியா. ஓகேவா? அதாவது நார்த் கொரியாவுக்கான, வடகொரியாவுக்கான இந்திய தூதர் யாரு அப்படின்னா அலியாவாட்டி லாங்குமார் அப்படிங்கிறவங்க. ஸோ இந்த ஆர்மண்ட் டூப்ளட்டிஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவங்க. ஓகேவா? இவங்க வந்து ஒரு போல் வால்ட் பிளேயர். இவங்க வந்து போல் வால்ட் பிளேயர், ஃபீமேல். ஓகேவா? போல் வால்ட்னா இந்த குச்சியை வச்சு அப்படி குதிப்பாங்கல்ல, அப்படி எவ்வளவு தூரம் குதிச்சு ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 6.28 மீட்டர் ரெக்கார்ட். ஓகேவா? ஸோ ஆர்மண்ட் டூப்ளட்டிஸ் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி, போல் வால்ட் வீராங்கனை, 6.28 மீட்டர் குதிச்சு சாதனை படைச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் விளையாட்டு செய்திகள் வந்துடலாம். விளையாட்டு செய்திகள்ல விச் சிட்டி இஸ் செட் டு ஹோஸ்ட் ஹாக்கி இந்தியா மாஸ்டர்ஸ் கப்?
அதாவது முதல் முறையா அந்த போட்டி நடைபெறுது. ஹாக்கி இந்தியா மாஸ்டர்ஸ் கோப்பை நடத்த உள்ள நகரம் எது அப்படின்னா வேற எங்கேயும் இல்ல. நம்ம சென்னையில எக்மோர் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மேயர் ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியம்னு ஒண்ணு இருக்கும். அங்கதான் நடைபெற போகுது சென்னையில. ஓகேவா? அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிஸ்டிக் பிரைட் டே, ஆட்டிசம் பெருமை தினம், அதாவது ஏடிஎஸ் அப்படின்னு நோயை சொல்லுவாங்க. அதாவது நோயின்னு இல்ல, இந்த சின்ன குழந்தைகளுக்கு ஏற்படுற ஒரு சின்ன குறைபாடு அப்படின்னு சொல்லலாம். ஒழுங்கா அட்டென்ஷன் சீக் பண்ண மாட்டாங்க, ப்ராப்பரா மத்தவங்க கூட கம்யூனிகேட் பண்ணாம இருப்பாங்க. ஸோ இதான் ஆட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டிசம் பிரைட் டே வந்து ஜூன் 18. அதே மாதிரி சுற்றுலா தினம், இன்டர்நேஷனல் பிக்னிக் டே. ஓகேவா? டூரிசம் வந்து தனியா பிக்னிக்னு கொடுத்தாங்கன்னா வேற, டூரிசம்னு கொடுத்தாங்கன்னா வேற. ஓகே, ரெண்டுத்தையும் வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. இன்டர்நேஷனல் பிக்னிக் டேன்னு கொடுத்தாங்கன்னா ஜூன் 18 அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்துக்கோ, மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகேவா? ஸோ அடுத்து நம்மளுடைய யூனிட் 8 மெட்டீரியல், நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் என்னலாம் இருக்கு அப்படின்னா யூனிட் 8 மெட்டீரியல் பிடிஎஃப் அவைலபிளா இருக்கு. ஸோ இதுல வந்து நியூ சிலபஸ் பேஸ் பண்ண 3000 ஒன்லைனர் கொஸ்டின் அண்ட் ஆன்சரு, இது கூட 500 திருக்குறள் வித் எக்ஸ்பிளனேஷன் பிளஸ் 3 வருஷத்துக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் யூனிட் 8 உடையது. ஸோ இது வேணும்னு நினைக்கிறவங்க 599 பே பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாதிரி 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜூன் 2024 இருந்து மே 2025 வரைக்கும் இதுவும் 599. ஸோ இதுல எது வேணுமோ நீங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க இந்த பிடிஎஃப் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும், எது வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுமே வேணும்னு நினைக்கிறவங்க 1099 காம்போ ஆஃபர்ல பே பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம தினம் ஒரு திட்டத்துல இன்னைக்கு பாகுடி திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் எக்ஸாம்ல கூட கேட்டிருந்தாங்க. நம்மளும் இதுக்கு முன்னாடியே பார்த்தோம், இன்னைக்கு எடுக்கிறது இல்லை, முன்னாடியே எடுத்ததுதான். ஆகஸ்ட் 9 2024 ஆரம்பிச்ச திட்டம். ஆனா அவங்க அக்டோபர்னு கொடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன் எக்ஸாம்ல குரூப் 1ல. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எங்க ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா கோயம்புத்தூர். இதுவும் சிம்பிள், நமக்கு வந்து இந்த புதுமை பெண் திட்டம் மாதிரி தான். 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் மீடியமோ இங்கிலீஷ் மீடியமோ படிச்சது எல்லாமே பாய்ஸ்க்கு. ஓகேவா? பசங்க. இல்ல 6 டு 12ஆம் வகுப்புல கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், அரசு உதவி பெறும் பள்ளியில தமிழ் மீடியத்துல படிச்ச மாணவர்களும் காலேஜ் போகும்போது மாதந்தோறும் அவங்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். ஓகேவா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு போறோம், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல தமிழ் மீடியம் படிச்சுட்டு போறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன்ல நேத்து கேட்ட கேள்வி, எம்ஜி நரேகா வந்து எப்போ வந்து லான்ச் பண்ணாங்கன்னு கொடுத்துருக்க ஆன்சர் வந்து 2006 தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நிறைய பேர் 2005 6 டவுட் இருக்கும். டிஎன்பிசி ஆன்சர் கீழே கொடுத்துருக்க 2006. இப்ப இன்னைக்கான கேள்வி, the year in which the dam safety bill was passed in the Rajya Sabha. எந்த ஆண்டு அணை பாதுகாப்பு மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது? 2018, 19, 20, 21. சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் இருக்கு. அந்த டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல டெலிகிராம்ல போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டைப் பண்ணா வரும். இதுல டெய்லி சிஏ குவிஸ் போடுவோம். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, அதை அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி தினமணி நியூஸ் பேப்பர் கட்டிங், இம்பார்ட்டன்டான நியூஸ், தி ஹிந்து நியூஸ் பேப்பருடைய நியூஸ் பேப்பர் கட்டிங், அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் வேற ஏதாவது நோட்டிபிகேஷன் அப்டேட்ஸ், நம்மளுடைய பேட்ச் ஸ்கெடியூல், ஆஃபர்ஸ், இது எல்லாமே நம்ம இந்த டெலிகிராம் குரூப்ல தான் உடனே அப்டேட் பண்ணுவோம். அதனால மறக்காம இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம், ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. Which is the first state to adopt e-voting system for urban poor? நகர்ப்புற தேர்தல்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு முறை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் வந்து பீகார். அடுத்த கேள்வி, where was the first assembly of international big cat alliance? சர்வதேச பெரிய கூட்டணியின் பெரிய பூனை கூட்டணி முதல் மாநாடு எங்கு நடைபெற்ற அப்படின்னா நியூ டெல்லி. அடுத்த கேள்வி, which state allocates highest percentage of state budget to health? எந்த மாநிலம் சுகாதாரத்திற்கு அதிக சதவீத பட்ஜெட்டை ஒதுக்கிறது அப்படின்னா மேகாலயா. அடுத்த கேள்வி, which ministry launched Dharti Aaba Jan Bhagidari Abhiyan? எந்த அமைச்சகம் தர்த்தி ஆபா ஜன் பாகிதாரி அபியானை அறிமுகப்படுத்தி அப்படின்னா ட்ரைபல் அஃபேர்ஸ், ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, which state declared 2025-35 as the decade for hydro power? 2025-35 ஆண்டை நீர் மின்சாரத்தின் தசாப்தமாக அறிவித்த மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ், ஆப்ஷன் டி. which country joined BRICS as its 10th partner country? பிரிக்ஸில் 10வது கூட்டாளி நாடாக இணைந்த நாடு வந்து வியட்நாம், ஆப்ஷன் ஏ. அடுத்த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பவர் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னா ஜெசிந்தா ஆர்டன். அடுத்தது ஹாக்கி இந்தியா மாஸ்டர்ஸ் கோப்பை வந்து எங்க நடைபெற போகுது அப்படின்னா சென்னையில. ஆட்டிசம் பெருமை தினம், ஆர்டிஸ்டிக் பிரைட் டே வந்து நமக்கு ஜூன் 18. அதுக்கடுத்து இன்டர்நேஷனல் பிக்னிக் டே, சுற்றுலா தினமும் ஜூன் 18. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்து நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டன் பண்ணுங்க மக்களே. மீண்டும் நாளை காலைல 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.